ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மந்திராலயம் சொல்லிட்டு ராகவேந்திர கோயில் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். கண்ணாடி இல்லாமல் பார்க்கறதுக்கு வந்து வியர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து மந்திராலயம் எத்தனை நாள்? 2 days ட்ரிப்பு. ஸோ 2 days ஃபுல்லாக ஃபுல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கொடூரமாக டார்ச்சர் பண்ணுவோம். என்ஜாய் த வீடியோ. பாய். ரூமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது முடித்த உடனே நான் இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வந்து இப்போ தான் ரீச் ஆகணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் கோயிலை பார்க்குறேன். செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு நம்ம ஆந்திரா கர்நாடகா பார்டரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். கோயில் செம்மையாக இருக்குது. வீடியோவில் பாருங்கள். நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஆனால் இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி இருந்ததுக்கு இந்த வாட்டி மொத்தம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோ டிஃப்ரென்ஸ். ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெனோவேட் பண்ண மாதிரி இருக்குது. மூஞ்சி எப்போ பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு ஆளப்பாரு. ஃபுல் வீடியோவில் 2-3 வருஷம் முன்னாடி ரெனோவேட் பண்ணிட்டாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரெனோவேட் பண்ணிட்டாங்களா? இன்னும் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. Finally Kulichi Kalambi Samia Paka ready ayachu. Aka sare katitu minikitu varaduku innum konjam niram swaha. இப்போ நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா ரிவருக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். லெஃப்ட் சைட் ரைட் சைடு 2 பக்கமே வந்துட்டு சின்ன சின்ன கடைங்க, இந்த பூ கடை, ஜூஸ் கடை, ஃபுட் கடை, அந்த மாதிரி எல்லாமே வந்து அங்கே வித்துட்டு இருந்தாங்க. சரியான வெயில்ல கண்ணுலாம் சுருங்கிடுச்சு எனக்கு. காலங்கத்தில் இவ்வளவு ஒரே கச 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 கசன்னு இருக்கு. உள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டோம். அது என்ன சாமின்னு தெரியல. கும்பிட்டாச்சு. வாஞ்சாலம் மண் சொல்றாங்க. இப்போதான் உள்ள ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். உள்ள ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். மூஞ்சா பாரு, நல்லா பபுள் கம் மெனு முட்டை விட்டா மாதிரி. ஸோ வந்து மந்திராலயம் கோயில் அதை முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் தூங்கி முடிச்சு எடுத்துட்டோம். ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் வந்து சாப்பிட போகலான்னு போனோம். டைம் வந்து 4:30 மணி ஆகுது. கெஸ் இப்போ தான் எழுந்துச்சு சாப்பிட போகும். மூச்சு வீங்கி இருக்குது தெரிஞ்சிருக்கேன் 2 பேருக்குமே. அவ்வளோ தூக்கம். இதுக்கப்புறம் போய் தான் ரெடி ஆகணும். நான் கிளம்பி வளர்றேன். என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். தூக்கத்தில் கிளம்பியாச்சு. போய் இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஃபுட் ஹண்டிங் மாதிரி எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரொம்ப மோசமாக இருக்கீங்க. ஒரு 1 day அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்பலாம் நல்லாவே இல்லை. பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாச்சும் கடை ரெக்கமெண்ட் இருந்ததுன்னா நான் கடையில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை லொக்கேஷனில் ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த கடையை ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. சாம்பார் எல்லாம் ரொம்ப கஷ்டம். நமக்கு சோறு தான் முக்கியம். சரி, ஓகே, போகுமா பார்ப்போம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. கிம்லே தேவையில்லை. என்னன்னு தெரியலப்பா எனக்கு.
அது கிம்பிள் எத்தனை வந்துருக்கலாம். கேக்கு கிம்பிளே தேவையில்ல. அப்பாடி சொல்றேன், கிம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கலாம். அப்படியே அடுத்து தள்ளிட்டாலும் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்குற விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நைட் வந்து இந்த மாதிரி சாமியை வந்துட்டு தூங்க வைப்பாங்க. இது அதாச்சும் ரத உற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு மரத்தேர் ஒன்று இருக்கும், ஒரு வெள்ளித்தேர் இருக்கும், ஒரு தங்கத்தேர் இருக்கும். தங்கத்தேர்னா ஃபுல்லாக தங்கமா இல்லை அது மேலே இருக்கிற அந்த இது மட்டும் தங்கமான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் இந்த 3 தேர் வந்து சாமியை உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க. முன்னாடி நான் போன டைம்லலாம் வந்துட்டு ஒரு ரியல் யானை மேல வச்சு கூப்பிட்டு போவாங்க. பட் இப்போ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வெள்ளியில யானை வந்து வச்சு இது பண்றாங்க. Hey Ingapar, Radio Mari Iruku. Hehehehe. Anakku abdi lamilaun kalarku adu abdi iruku pola. பிசாஸ். ஹாய் கைஸ், கொஞ்சம் கோணையாக தான் போட்டிருக்கு அந்த பொண்ணு. எனக்கு தான் எங்கேயோ இருக்குது. 5 ரூபாய் வாங்கிச்சு அந்த பொண்ணு. ஐயா வாய பாரு. அதுக்கு என்ன பண்றது, 5 ரூபானாலும் 5000 ரூபாய் செஞ்ச வேலைக்கு சுத்தமா இருக்கணும். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஓகே, நாங்க இப்போ வந்து இந்த இடம் சுற்றி காட்டலாமா உங்களுக்கு? சூப்பரா இருக்கு. ஃபைனலி கைஸ், ஸோ ராகவேந்திர கோயில் முடிஞ்சு போச்சு. அதை வந்து எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு, ஃபுல்லாக பார்த்தாச்சு. நாளைக்கு மார்னிங் 5 o'clock போல் கிளம்புறோம். கிம்பல் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் எனக்கு ஃபுல்ஃபில்லாகவே இல்லை வீடியோ எடுத்தது. இது ப்ராபப்ளி போடுவோமான்னு தெரியல, ரீல்ஸாக வரலாம் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஷார்ட்டாக வரலாம். பட் ஸ்டில் போடணுன்னா போடுவோம். சாப்பிட போறோம்னு சொன்னால ரொம்ப கேவலமான ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டு வரணும். இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு நல்ல ஹோட்டல்னு சொல்லிட்டு இல்லை. நாட் டு பிளேம், மேபி இங்கே ஃபுட்டு அப்படி இருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. ஓகே, நாளைக்கு காலையில் என்ன எதுன்றதை பார்ப்போம். என்னால் முடியல, டயர்டாக இருக்குது. நான் இப்போ படுத்துக்க போகிறேன். அன்லஸ் உங்களிடம் விடைபெடுப்பது உங்களின் நான். காலங்காத்தால என்ன விளையாட்டு காட்டுறேன். நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் குளிர் எனக்கு தான் தெரியும், செம்மையா குளிருது. 2 பேரும் கிளம்பியாச்சு. ஆனால் என்னன்னா சரியான குளிரில் இருந்து அடிக்கிட்டு உட்காந்துட்டு செத்துட்டு இருக்கோம். எனக்கு ஆக்சுவலாக இந்த கிம்பிள் எடுத்துகிட்டு வந்துருக்கலாண்டி, தப்பு பண்ணிட்டோம். தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். நான் வந்து சொன்னேன் இங்கே ஹேண்ட்லிங் பண்ணுறது நீ. நான் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் 2-3 மாதத்துல திருப்பி வருவேன். திருப்பி வருவியா? ஆமாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீ வந்தாலும் வரல, நாமளும் தனியாக வந்துட்டு போவேன். சோலோ ட்ரிப் வந்துட்டு போவேன். ஆமாம். ஓகே, நம்ம ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம்
ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா, பாய் 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 சொல்லு. Ah!